पितृदेवो भव आचार्यदेवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव. திருக்கச்சி நம்பிகளை ராமானுஜர் வந்து அண்டினார். அவர் முதல்ல ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தார். திருப்புட்கழியிலிருந்து பாடம் எல்லாம் படித்தார். அதுக்கப்புறம் திருக்கச்சி நம்பிகளை அடி எனக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பெற்று கொடுக்கணும்னு கேட்கிறார். நான் ஏற்கனவே ஒரு கைங்கரியத்தை தான் நினைச்சிட்டு இருந்தேன், நீர் அதை பண்ணுமே. ஏது கைங்கரியம்? நான் ஆலவட்டம் விசிறுகிற கைங்கரியம் பண்ணுடுறேன். இந்த இடத்துல சாலை கிணறுங்கிற கிணறு இருக்கு, இந்த கிணத்திலேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு போய் நீர் தேவப்பெருமாளுக்கு நித்தியப்படி சமர்ப்பிக்க வேண்டும். குடங்குடமா ஜலம் எடுத்துன்னு போய் ஸ்நானம் பானம் மற்றும் உண்டான பிரசாதம் எல்லாத்துக்கும் நிறைய தீர்த்தம் வேணும் இல்லையோ, அதை எடுத்துன்னு போய் சமர்ப்பிக்கிற கைங்கரியத்தை நீர் செய்யும். ராமானுஜர் ஒத்துண்டார். தினப்படி சாலை கிணத்திலேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு போய் கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார். இது பண்ணுவாளா? இவ்வளவு பெரிய வித்வான் வேதாந்தி இல்லையா? ஒரு வேதாந்தியை பார்த்து குடத்தை கையில கொடுத்து ஜலம் எடுத்துன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் நாங்க இல்லையா சுவாமி? நன்னா படிச்சவாளா இருந்தா பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கணும், சுமாரா படிச்சவாளா இருந்தா போய் எல்லாம் ஓடி ஆடி வேலை செய்யணும். இப்படித்தானே இன்னைக்கு வழக்கம் வச்சுட்டு இருக்கா. எந்த கோவிலுக்கு போங்கோ, மடத்துக்கு போங்கோ, ஆசிரமத்துக்கு போங்கோ, மெத்த படித்த வேதாந்தி வித்வான் பெருமாளுக்கு புறப்பாடுன்னா வாரை எடுத்து போட்டு கயத்தை போட்டு கத்தி பார்த்திருக்கீங்களா? மேல பன்னாக விரிக்கணும்னா செஞ்சு பார்த்திருக்கீங்களா? தேர்ச்சியில கட்டுறதுக்கு கிடுகிடுன்னு கச்சத்தை இழுத்து கட்டின்னு மேல போய் பார்த்திருக்கீங்களா? இல்ல தேர் ஓடுறதுக்கு பின்னாடியிலேருந்து தனி போட்டு அத்தனை பேர் இறங்கணும் இல்லையோ, இந்த பெரிசா ஒரு கொம்பை கொண்டு வைப்பா, அது மேல ஏறி அப்படி இறக்கினா தேர் ஓடும் இல்லையோ. இதை போல ஒரு சதுசாஸ்திர வித்வானா உபனிஷத் முழுக்க காலக்ஷேபம் பண்ணியிருக்கார், பிரம்மசூத்திரம் முழுக்க சொல்லுவாராம், எல்லா ரகசியத்திரையும் தெரிஞ்சவரான். அவர் பாருங்க அந்த இடத்துல தனி போட்டு இருக்காருன்னு எங்கேயான்னு பார்த்திருக்கீங்களா? இப்போ மடப்பள்ளியில ஒருத்தர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. கார்த்தாலேருந்து பொங்கலா வடிச்சுட்டு இருக்கார், வரிசா கேசரி ஜீரா எல்லாம் பெருமாள் பண்ணிட்டே இருக்கார். அவர் கூடவே அங்கங்க உபனிஷதர்த்தம் கீதா பாஷ்யம்லாம் சொல்லிட்டே பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் கிடையாது இன்னைக்கு. அப்படி இருக்கிற அத்தனை பேரும் மண்டபத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பா, வேதாந்த விசாரம் பண்ணுவா. உள்ள கைங்கரியம் பண்றவா யாருக்கும் இதை பத்தின இப்போது தெரியறதே இல்லை. ஆனா இது ரொம்ப தப்பான முறை. ஏற்கனவே இருந்தவர்கள் அத்தனை பேரும் படிச்சவாளா இருப்பா. கோவிலுக்குள்ள வந்து கைங்கரியத்துக்கு கரண்டிய தொடணும்னாலே கடைசி பட்சம் கீதா பாஷ்யம் முழுக்க தெரியுமான்வா. இருந்தாலும் நாட்டு நடப்பு இப்ப இப்படிதான் இருக்கு. ஆனா அந்த நாள்ல ஒரு மடத்துல கரண்டிய தொட்டு ஏத்தணும்னா, அடுப்புல இருக்கிற பாத்திரத்தை தொடணும்னால் குறைஞ்சபட்சம் உபனிஷத் பாஷ்யம், கீதா பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், பகவத் விஷயம், இந்த 4 தெரிஞ்சிருந்தாலே ஒழிய ஒரு நாளும் ஒரு பிடி அரிசியை கூட தொடவே விட மாட்டான். இது 4 படிச்சவாதான் தடை பண்ணணுமானால், ஆமா ஏன் படிச்சதுக்கு அடையாளமே கைங்கரியம் தானே. நமக்கு கைகால்கள் கொடுக்கப்பட்டதே பகவானுக்காக. இது எதுக்காக திரும்ப சொல்றேன்னால், நம்ம வீட்டுல பெருமாளுக்காக பூ தொடுக்கணுமா, ஆராதனை பண்ணணும் இல்லையோ, சமைக்கணும், தளிகை பண்ணித்தான் ஆகணும். இப்போ அவருக்கு சந்தனம் அணைக்கணும், பெருக்கி மொழிகி கோலம் போட்டு எல்லாம் பாத்திரத்தெல்லாம் சித்தப்பட்டி போனதை பண்ணதெல்லாம் எழுது, பெருமாள் துணிமணி எல்லாம் ஒழுங்கா மடிச்சு வச்சு, இது இப்ப என்ன தோணிப்படுறதுனால், இதுக்கெல்லாம் வேணா ஒரு வேலைக்காரரை வச்சிருவோம், நாம போய் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கணுமான்னு ஒரு எண்ணம் மெதுவா வருது. இப்போ காய்கறி திருத்தி வைக்கிறதுக்கு ஒருத்தர், தேங்காய் திருவி வைக்கிறதுக்கு ஒருத்தர், அப்படி மற்றதெல்லாம் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறதுக்கு ஒருத்தர், பூத்தொடுத்து வைக்கிறதுக்கு ஒருத்தர்னு பண்ணிவிடலாம். ஏன்னா எனக்கு சக்தி இருக்கு, பணபலம் இருக்கு, எல்லார்டையும் காசு இருக்கு, அதனால கொடுத்துட்டோமேனால், கொடுத்துட்டா என்ன ஆகும்னால் கடைசியில இந்த பெருமானுக்கு ரொம்ப பிரீத்தியும் அவா பேர்ல தான் வரும், அது நம்ம பேர்ல வராது. ஏன்னா நமக்கு கைகால் கொடுக்கப்பட்டது விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும், பகவானுக்கு திரும்ப செலுத்துறதுக்கு தான் காலும் கையும். அதை விட்டுட்டு இதுக்கு போய் நான் ஆளை வச்சுட்டேன்னால், இது எந்த இடத்துல தெரியுமா? பெரியவாச்சான வியாக்கியானம் சொல்றார். ஒரு ஆண் பிராமணனா இருக்கார், 3 வேளை சந்தியானம் பண்ண முடியாது, பணக்காரங்கிறதுக்காக சந்தியானம் பண்றதுக்கு ஆள் போட்டார் சார். அதுக்கு எப்படி ஆள் போடுறது கூடாதோ, இது எங்க தெரியுமா சொல்றார்?
முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய்னு ஒரு பாசுரம். ஏறார் இடையினோவை எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடந்து வெண்ண திருண்டதனைன்னு சிறிய திருமடல்ல திருவங்கியாழ்வார் பாடுறார். கார்த்தாலே மத்தியானம் சாயங்காலம் 3 வேளையும் யசோதை இடுப்பு ஒடிய நன்னா பெரிய பாத்திரத்துல வச்சிருந்து மோரை கடைஞ்சு கடைஞ்சு வெண்ணெய் எடுப்பலாம். ஏறார் இடையினோவை எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ண திரண்டதனை நாரார் உரியேத்தி நன்கமைய வைத்துன்னு சிறிய திருமடல்ல திருவங்கியாழ்வார் பாடினிருக்கார். அப்ப அவர் கேட்கிறார், இவதான் ஊருக்கே தலைவியாச்சே, அப்படி இருக்கிறச்சே ஆளை போட்டு மோர கடைய வேண்டிதானே, இவ எதுக்கு இடுப்பு ஒடியறதுக்கு கடைஞ்சிட்டு இருக்கான்னு கேள்வி. அதுக்கு அந்த சுவாமியை பதில் எழுதியிருக்கார். பெரியவாச்சான் பிள்ளைங்கிற வியாக்கியான சக்கரவர்த்தி அவரே பதில் எழுதுறார். அது எப்படி முடியும்? பிராமணன் சந்தியாவந்தனத்துக்கு ஆள் போடுற அன்னைக்கு எங்க யசோதையும் மோர் கடையறதுக்கு ஆள் போடுவாள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். ஏன்னா பிராமணனுக்கு எப்படி சந்தியாவந்தனம்ங்கிறது வர்ண தர்மமோ, யசோதை இடைச்சியா இருக்கிறதுனால 3 வேளை கடையிறது அவளுக்கு வர்ண தர்மம். அப்படி இருக்கிறச்சு அந்த தர்மத்தை விட்டுட்டு அவர் இன்னொரு ஆளை போட்டு விடுறதுக்கு முடியுமோ? செய்யக்கூடாது இல்லையா? அதனால நம்ம சரீரம் எதுவா இருந்தாலும் கைங்கிறதுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி நிற்கக்கூடாது. கார்த்தாலையாரா நிறைய ஸ்லோகம்லாம் சொல்லுவேன், நித்தப்படி எவ்வளவு புஷ்பம் தொடுக்கிறேன்னு தெரியுமோ, அவதான் வாங்கிட்டு வந்து இவர் தொடுக்கல, இவ வாங்கிட்டு வந்துட்டு வெளியாட்ட பணம் கொடுத்துட்டேன்னா கொண்டு கொடுத்துட்றாளோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நாம பரம பக்தையா இருக்கோம் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கோம்னு சொல்ல முடியாது. வயசானவர்களுக்கும் ஏதான ஒரு கைங்கரியம் வேணும், இளைஞர்களுக்கும் ஒரு கைங்கரியம் வேணுங்கிறத எங்க பார்த்துருந்தோம்னா 5 ஆச்சாரியர் இடத்துல பாடம் படிச்சுட்டு போராது, கைங்கரிய செல்வம் மிகுந்திருக்கிற ஒரு ஆச்சாரிய இடத்துல பாடம் படிக்கணுங்கிறதுக்காக திருக்கச்சினம்பிகளை தன் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார். இதுல இன்னொரு ஆச்சரியம், நேற்றுக்கு நிறைய சரித்திரம் பாகவதனிடத்தில் சாதி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது என்று பார்த்தோமோ இல்லையோ. திருக்கச்சினம்பிகள் பிறப்பால் அந்தணர் அல்லர், அவர் வைசியர். பிறப்பால வைசியரா இருந்தா கூட அவர் ஆச்சாரியனை ஏத்துண்டு உமக்கு எப்படி தேவப்பெருமாள் பேசிட்டு இருக்காரோ, இப்ப ராமானுஜர் என்ன பாக்குறாரு அவர்கிட்ட, வரதராஜ பெருமாள் அவர்கிட்ட பேசுறார், சாமி அவர் பிராமணரா இருந்தா எனக்கு என்ன, வைசியரா இருந்தா எனக்கு என்ன, என்கிட்ட பேசலையே, என்னிடத்துல பெருமாள் வாயை திறந்து பேசல, அந்த சுவாமிகிட்ட அவ்வளவு ஆச்சரியமா பேசியிருக்கார், அன்போட பேசுறார் அப்படின்னு நாம தான் அவர் பின்னாடி போனோம். யார் பகவான் யார் பின்னாடி போயிட்டாரோ கண்ணை மூடின்னு நாம அந்த பாகவதன் பின்னாடி போனாதான் பிழைக்கிறதுக்கு வழி. அதை விட்டுட்டு அவர் எப்படியாக்கும் இவர் எப்படியாக்கும். இப்ப என்ன கேள்வி கேட்பாள்னா, நாங்கள்லாம் இவ்வளவு தூரம் பக்தி பண்ணிட்டு இருக்கோம் எங்கள்கிட்ட வரலையே, என்னமோ அந்த திருக்கச்சினம்பிகள் பின்னாடி மட்டும் வரதராஜ பெருமாள் போனாராமே, கொஞ்சம் வஞ்சனையா இருக்கே, இது கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது, பட்டிமன்றம் வைக்கலாமான்னு. நன்னா வைங்க, பட்டிமன்றம் வச்சுட்டே இருக்கலாம், பேசிட்டே இருக்கலாம், திருக்கச்சினம்பிகள் மோட்சத்துக்கு போடுவார், நம்ம திரும்ப பிறந்துட்டே இருக்கும். இதுதான் நடக்க போறதே தவிர எதை பட்டிமன்றத்தெல்லாம் தாண்டி எடுத்துப்போம். பகவான் என்னபடி பண்ணுகிறார், பெரிய முதலாளி, நாம நம்ம முதலாளியை 2 கேள்வி கேட்க முடியாது. அவர் தான் 1ஆம் தேதிக்கு சம்பளம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறாப்புல இருக்கே, நான் அவரை விட கொஞ்சம் ஒரு முதுகலை பட்டம் பெற்றவன், முனைவர் பட்டம் பெற்றவராச்சே, அவர் இளங்கலை பட்டம் பெற்றுதார், ஆனா அவருக்கு 30,000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு 27,000 ரூபா கொடுக்குறேன்னு கொஞ்சம் போய் கேட்டு பாருங்களேன். கேட்டால் 27 நட்சத்திரத்திலையும் நீ பிறந்திருக்கவே கூடாது, உனக்கு போய் 27,000 கொடுத்தேன் பார், அதுவே ஜாஸ்தி, நீ வீட்டுக்கு செல்லலாம்னு சொல்லிடுவார். அப்ப பகவான் யாருக்கு என்ன கொடுத்தாருன்னா நான் தெரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்லணும், இந்த முதலாளிக்கு படிப்புல குறைச்சலா இருந்தாலும் என்னமோ அவர்கிட்ட ஒரு பிரீத்தி இருக்கே, 30,000 கொடுக்குறாரு, நான் கூட படிச்சிருந்தாலும் எனக்கு 27,000 கொடுக்குறாரு, அந்த பிரீத்தியை நான் சம்பாதிக்கிறதுக்கு வழி உண்டா, அதைத்தான் இவன் ஆராய்ச்சி பண்ணமே தவிர அவர் எதுக்காக அங்க கொடுத்தாருன்னா இவருக்கு உள்ளதும் போயிடும். அதே போல பகவான் திருக்கச்சினம்பிகள் இடத்துல திறந்து பேசுறாரு என்னால் வாஸ்தவம் பேசுறார். முடிஞ்சா நீரும் திருக்கச்சினம்பியா இருக்க பாரும், முடியலையா திருக்கச்சினம்பி நிழல்ல ஒதுங்கி மோட்சத்தை வாழ்ந்துப்போம். இது 2 தான் வழி இந்த சம்பிரதாயத்திலே தவிர அது எப்படி அவருக்கு கொடுத்தேன் எனக்கு கொடுத்தேன் நான் பட்டிமன்றம் பொங்கல் வந்தது தீபாவளி வந்ததுங்கிறதுக்காக போட்டு இருந்தேன்னால் தீபாவளியும் முடிஞ்சு போயிடும், அடுத்த தீபாவளியும் வரும், எந்த முடிவும் வரப்போறதில்லை, நான் மோட்சத்துக்கு போகவே போறதில்லை, திரும்ப திரும்ப பிறக்க வேண்டிதான். அதை யோசிச்ச ராமானுஜர் அவர் யாரா பிறந்திருந்தா நமக்கு என்ன, தேவப்பெருமாள் அவர்கிட்ட பேசுறார், அவர்கிட்ட தான் கைங்கரியம் ஏத்துக்கிறார், அப்ப நாம அவரைத்தான் பற்ற வேண்டும். இது ராமன் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருந்தார். எங்கெங்க காட்டுக்கு போனாலும் எந்தெந்த ரிஷியா இருந்தாலும் அவர் திருவடிகள்ல இருந்த அர்த்தத்தை கிரகிச்சிருந்தாரோ இல்லையோ. ராமனும் அப்படிதான் செய்தார், ராமானுஜரும் அப்படித்தான் செய்திருக்கிறார். ஒண்ணு நீங்க கேட்கலாம், ராமன் கைங்கரியம் பண்ணியிருக்காரோ, இத்தனை ராமானுஜர் கைங்கரியம் இதே ராமன் கைங்கரியம் பண்ணியிருக்காரான்னா அவர் தெய்வம் பண்ண சொல்ல முடியுமா? யார் இப்ப பகவானை பார்த்து சொல்லவுவா? யாரும் சொல்லல, ஆனா இவரா கொஞ்சம் ஒட்டிக்கிறார். வந்து இப்ப நம்மளை சில பேர் கூப்பிட மாட்டா, நாம போய் ஒட்டிப்போம் இல்லையோ. ராமனுக்கு ஒரு ஆசை, நம்ம தெய்வம் தான் இருந்தாலும் ஒரு கைங்கரியமே பண்ணாது போயிட்டா, பார்த்தீங்களா கைங்கரியம் பண்ணாத சிஷ்யம் இருக்கலாம் போல் இருக்கு, ராமநாட்டம் விட்டான்னா, அதனால அவருக்கு பயம். இப்போ
தானே வந்து விஸ்வாமித்தர் முன்னாடி நின்னுக்கிறார். எல்லாம் யாக சம்ரக்ஷணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. விஸ்வாமித்தரை சொல்றார், ராமா லக்ஷ்மணா, வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, என் யாகத்தை ரட்சித்து கொடுத்துட்டு இப்போ மாமுனி வேள்வியை காத்து அவபிரதமாட்டிய அடுதிர லயோத்தியம் மரஜே அரங்கத்தம்மா வள்ளி எழுந்துருளாயே, காரியம் முடிந்தது, நீங்க வேணும்னா ஊருக்கு போலாம்னா. வேணும்னு ராமன் கை கட்டிட்டு பக்கத்துல லக்ஷ்மணனை கூட்டு நிறுத்திட்டு, இமௌஸ்ம முனி சார்தூல கிங்கரவ் சமுபஸ்திதவ், நாங்க 2 பேரும் உமக்கு எவ்வளவு கைங்கரியம் வேணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால நீர் என்னை விட்டுட்டு போகக்கூடாது. நீர் எங்கெல்லாம் போறீரோ அங்கெல்லாம் நாங்க பின்னாடி வருவோம். அங்கெல்லாம் வந்து கைங்கரியம் பண்ணி நீ வரா ஓட்டிக்கிறார். அவர் போயிட்டு. ஆனா இவர் கிளம்ப மனசு இல்லை. ஏன்னா தகப்பனார் பார்த்து விஸ்வாமித்தர் பின்னாடி போன்னு சொன்னாரா. இவருக்கு உள்ளூர் ஆசை, அவர் காரியம் முடிஞ்சுடுத்து, இன்னும் கல்யாணம்ங்கிற நம்ம காரியம் முடியலையே. ஜனகபுரிக்கு போனா தானே கல்யாணம் பண்ணிட்டு வர முடியும். இவர் பாட்டுக்கு தம் வேலையை முடிச்சுட்டு நம்ம போயிட்டு வரன்னு சொல்லிட்டாருனா, அதுக்காக உள்ளூர சாமர்த்தியமா கல்யாணம் மனசுல வச்சுக்கிறார். சொன்னா வெட்கமா இருக்கு, கைங்கரியம்னு சொல்லிட்டார். உண்மையா இருக்கிறது கல்யாணம். ஆனா கூட வந்து கைங்கரியம் பண்ணேன்னு கிளம்பினாரோ இல்லையோ, சொன்னாரே. அப்பேற்பட்ட ராமன் வாயை திறந்து கைங்கரியம்னு சொன்னாரோ இல்லையோ, நாம இன்னும் சொல்லாமல் இருக்கோமோ இல்லையோ. அப்ப ராமனும் கைங்கரிய நிறத்தன் தான், ராமானுஜரும் கைங்கரிய நிறத்தன் தான். இதைத்தான் 2 பேர் சரித்திரத்திலேருந்து பார்த்துடும். ராமன் சொன்னால் தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக பிறந்தார். ராமானுஜரும் தர்ம சம்ஸ்தாபனத்துக்காகத்தான் அவதரித்தார். ராமன் பொதுவா சத்தியம் வத தர்மஞ்சர அதெல்லாத்தையும் பண்ணினார். ராமானுஜர் சிறந்த தர்மமாய் விசேஷ தர்மமான சரணாகதி தர்மத்தையே ஸ்தாபிப்பதற்காக பிறந்தார்னு கொள்ள வேண்டும். ராமனும் தான் மோட்சம் கொடுத்தார், ஜட்டாயுவுக்கு முக்தி கொடுத்தார். அதே போல ராமானுஜர் வாய் பேசாத காது கேளாத ஊமை செவிடு உறுத்தர். அவர் வேற வழியே இல்லாம சுவாமியினிடத்துல வந்து எனக்கு மோட்சம் போன உபதேசம் பண்ணுங்கிறார். பண்ணா அவன் காதுல விழாது, மந்திரத்தை திரும்ப சொல்றதுக்கும் வராது. அதனால அவன் தன்னுடைய உள்ள அறைக்குள்ள கூட்டின்னு போனார். கதவை சாதித்தார். என்ன நடக்கிறதுங்கிறது தெரியல. 10-15 நிமிஷம் குறுகுறுப்பு. கூறத்தாழ்வான் சாவித்வாரத்தின் வழியே உள்ள என்ன நடக்கிறதுன்னு பார்த்தார். இவன் தைய கூப்பிண்டு தலையை குறிஞ்சின்னு கீழே உட்காண்டிருக்கான். ராமானுஜர் தன் திருவடிகள் 2ஐயும் எடுத்து அவன் தலையில வச்சிருக்கார். இதை பார்த்த கூறத்தாழ்வான் மிகவும் வருத்தப்பட்டு மயங்கி கீழே விழுந்தார். உமக்கு என்ன மயக்கம் என்று சொல்லி எல்லாரும் எழுப்புறா. அப்ப அந்த சுவாமி சொல்றார், நானும் ஒரு ஊம செவிடா பிறக்காம போயிட்டேன். இப்பேற்பட்ட வித்வானா பிறந்து நான் என்ன சாதிச்சேன்னு தெரியல. இப்போ ஒரு நாள் என்னை குனிய வச்சு அவர் திருவடி எடுத்து என் தலையில வைக்கல. அதை வச்சிருந்தா எப்பவோ இந்த சம்சாரத்தையே தொலைச்சிட்டு பொறுத்து போயிருப்பேன். அது இல்லாம இன்னும் தவிச்சுருக்கேன். பெரிய பண்டிதன், ஒன்னும் வியாக்கரணத்துல குறவில்லை, மீமாம்சையில குறவில்லை, நன்னா படிச்சவர். ராமானுஜருக்கே பாடம் சொல்லுவார்னா பாத்துங்க. அந்த அளவு கூறத்தாழ்வானுக்கு பெருமை. லாபம் என்ன? அவர் திருவடி எனக்கு கிடைக்கலையோ இல்லையோன்னு சொல்லியிருக்கணும்னால் அப்ப அங்கேயே நம்ம தெரிஞ்சிருந்தது, யாருக்கும் முக்தி அளிக்க வல்லவர் தான் ஆச்சாரியன். ராமன் ஜடாயுவுக்கு கொடுத்தார்னு சொல்லலாம். இப்போ வாய் பேசலே காது கேட்கலே ஒருத்தருக்கு மோட்சத்தை ராமானுஜரும் பெற்று கொடுத்தார் இல்லையோ. அதனால ராமனும் கொடுத்தார், ராமானுஜரும் கொடுத்தார். ஆனா வித்தியாசம் இருக்கு. ராமனிடத்துல கோபமும் இருக்கும், கருணையும் இருக்கும். அதே மாதிரி ராமானுஜரிடத்தில் கோபமும் இருக்கும், கருணையும் இருக்குமானால் கருணை மட்டுமே இருக்கும். நித்தியம் அஜ்ஞாத நிகிரகான்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். மகாலட்சுமியின் இடத்துல கோபமும் கருணையும்னு சேர்த்து இருக்காது, கருணை மட்டுமே தான் இருக்கும். ஆனா பகவான் பார்த்தாலே ஒரு கண்ணு கோபமா இருக்கும், ஒரு கண்ணு ரொம்ப சௌமியமா அப்படி சந்திரனால ஒளி விடுறாப்புல பாக்குறான். ஏன்னா அவருக்கு கண்ணே சாஸ்திரம் சொன்னபடிக்கு ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். சக்ஷுஷி சந்திர சூரியோன்னு உபனிஷத் சொல்றது. அப்படி இருந்துச்சே, சூரிய நாட்டம் இருக்கிற கண்ணால வெப்பத்தை தான் உமிழ்வார், சந்திர நாட்டம் இருக்கிற கண்ணாலே குளிர்ச்சியா தான் இருப்பார். அப்படி ஆச்சாரியர் இருக்காருன்னா இருக்க மாட்டார். 2 கண்களுமே சந்திரன் வச்சுக்கோ. ஒரு ஆச்சாரியனுடைய 2 கண்களும் சந்திரனை போல குளிர்ச்சியா இருக்கிறதுனாலே எப்போதும் அனுகிரகத்தோடு தான் இருக்கிறார். எங்கு தெரிஞ்சுக்கலாம்? நாம் இந்த லோகத்துல பிறந்திருக்க முடியும். யார் இந்த பிறவியை கொடுத்தா? சட்டுன்னு சொல்லுவோம், தெய்வம் தான், கடவுள் தான் கொடுத்துருக்கார். ஆனா தன்னிட்டபடி கொடுக்கல. யாராருக்கோ தனக்கெல்லாம் நீர் இப்படி போறா, நீர் எப்படி போறான்னா அவர் சொல்லல. இப்போ நாம பண்ணிருக்கிற கர்மத்தை கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல தான் கொடுத்துருக்கார், வாஸ்தவம். ஆனா அவர் இல்லாத இருந்திருந்தா நான் பிறக்காமலே இருந்திருப்பேன் இல்லையோ. அவர் தானே பார்த்து தண்டனையை சரியா கொடுக்கணும், இல்லை பரிசை அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த பிறவி எனக்கு கொடுத்தார். இந்த பிறவி எடுக்கிறதுக்கும் பகவான் தான் காரணமாகிறார். கடைசியில சரணம்னு சொல்லும் போது மோட்சம் கொடுக்கறதாரு அவரே தான். இந்த சம்சாரத்துக்குள்ள தள்ளினா அவர் தான், சம்சாரத்திலேருந்து வெளியில எடுக்கிறதா அவர் தான். 2 பண்ணுவார். அணைக்கிற கை தான் அடிக்கும். அடிக்கடி தமிழ் எழுதி வச்சுக்கிறோமோ இல்லையோ, அடிக்கிறது தான் அணைக்கும், அணைக்கிறது தான் அடிக்கும். அதே மாதிரி ராமானுஜரும் சம்சாரத்துல நாம் பிறந்ததுக்கும் காரணமா இருப்பார், மோட்சம் போறதுக்கும் காரணமா இருப்பார். ஆனால் இருக்க மாட்டார். சம்சாரத்தில் பிறப்பதற்கு பகவான் காரணமாக இருக்க, மோட்சத்தை கொடுக்கறதுக்கு மட்டுமே ஆச்சாரியன் காரணமா இருக்கார். அதுதான் அவருக்கு இருக்கிற பெருமை. இப்போ கோபத்தையும் அருளையும் சேர்ந்து கொடுக்கலவர், அருளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார். யாரும் இங்க பிறக்கிறதுக்கு அவர் காரணமா இருக்குல்ல,
ஆனா தந்தகவென்னும் சரண் கொடுத்தே திருவரங்கத்தமுதனார் ராமானுஜ நூத்தந்தாதி ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார். ஞானங்கனிந்த நலங்கொண்டு நாடொரு நெய்பவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன். மாதவ பெருமாளை போய் பற்றுக்கிறோம். எப்படி நமக்கு மோட்சம் கொடுப்பார்? பக்தி ரூபாபன்ன ஞானம் இருந்தா கொடுப்பார். முதல்ல ஞானத்தை வளர்த்துக்கணும். ஞானம் நன்னா முதிர்ந்து பக்தியாகணும். அது பரபக்தியாகணும், பரபக்தி பரஜானமாகணும், பரஜானம் பரமபக்தியாகணும். இத்தனையான பல ஜென்மங்கள் கழிச்சு ஈஸ்வரன் மோட்சம் கொடுப்பார். இப்படிதான் பார்த்துருக்கோம். நாடொரு நைபவர்க்கு, நாளுக்கு நாள் இழைச்சுட்டே போகணுமா, அந்த இழைப்பு இருந்தா தான் மோட்சம் கொடுக்குறான் பெருமாள். அப்படின்னா என்ன பண்ண சொல்றீருப்போ? நாங்கள் என்ன பக்தர்களாக இருக்கணும்னா மெலிசினாயிட்டே போட முடியுமா, இழைச்சிட்டே போக முடியுமா, சோறு தண்ணி இல்லாத இருக்க முடியுமானால் அப்படிதான் பாட்டில் இருக்கு. எனக்கு தெரியாது, சொன்னால் நீங்கள் கோச்சி பிடிப்போம். அப்படின்னா ஒரு வேளை தான் சாப்பிடணும், மற்ற பானங்கள் அருந்துறதெல்லாம் கூடாது. சாப்பாடும் அப்படியே அறுசுவை உணவாக சாப்பிட்றது கூடாது. உயிர் தரிக்கிறதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டுடணும். கண்டிப்பாக ஏகாதசின்னா தசமி அன்னைக்கு ராத்திரியிலேருந்து ஆரம்பித்து பட்டினி இருந்திருக்கணும். அதே இப்போ என்னன்னைக்கு உபவாச காலங்களோ அதெல்லாம் நிச்சயமா இருந்துடணும். இப்போ பல பண்டங்கள் ஆகாரங்கள் சாப்பிடவே கூடாது, உட்கொள்ளவே கூடாது. என்னென்ன ஜெயந்திகள் பெருமாளுக்கு அவதார தினங்கள் வந்தா கூட அது எப்போ சாயங்காலம் திருவாராதனமோ ராத்திரி திருவாராதனமோ அப்போ வரைக்கும் பட்டினி கடந்து தான் சாப்பிட வேண்டும். இதெல்லாம் பண்ணி பார்த்தோம்னா தானே நம்ம இழைச்சி கொடுக்கும். இது ஒன்று நம்ம பிரயத்தனம் எல்லாம் படவே வேண்டாம். இப்போ அதெல்லாம் பண்ணலே, அதனால நம்ம பாட்டுக்கு நாடொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் அப்படின்னு தமிழ் கவிஞர்கள்லாம் எழுதிட்டு இருக்க மாதிரி நம்ம வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ இதன்படிக்கு தான் உபவாசம் இருக்கணும்னு நினைச்சு குறைஞ்சிட மாட்டோமா? அதனாலதான் நாடொரு நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன். ஆனா அதையே தன் தகவன் அத்தானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண் கொடுத்தே. அதே வைகுந்தம்ங்கிற ஸ்தானத்தை பகவான் கொடுத்தாப்புல ராமானுஜர் எப்படி கொடுப்பறனால் நாடொரு நைந்து கட்டப்பட்டு கர்ம ஜான பக்தி அதெல்லாம் இல்லையா, தன் தகவென்னும் சரண் கொடுத்தே. அவருடைய ராமானுஜ கிருபா, ராமானுஜ கருணை, ஆச்சாரிய கிருபா அப்படிங்கிற தகவ கொடுத்தே சுலபத்தில் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போயிடுறார். அப்ப ராமன் எப்படி ஜட்டாயுவுக்கு சுலபத்தில் கொடுத்தாரோ ராமானுஜரும் நமக்கு முக்தியை எளிதில் நல்குகிறார். ஆனால் அதில் ஆச்சரியம், ராமன் ஒத்தருக்கு மட்டும் இல்லை, ஜட்டாயுக்கு மட்டும் இல்லை, அவர் கூட இருந்த அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரை அழைச்சின்னு போனார். வந்து நேற்றுக்கு ஒரு பாட்டு சொன்னேனே, கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. அயோத்தியிலிருந்தே புல்லு, ஆடு மாடு கோழி குதிரை மனுஷன் யாருமே மிச்சம் இல்லாமல் அத்தனை பேரையும் போகச்சே வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போயிருக்கார். உங்க ராமானுஜர் அதை போல பண்ணியிருக்கார். ஒரு நாள் தன் கூட தன் காலத்துல இருந்தவர்களை அத்தனை பேரையும் பகவான் அழைச்சின்னு போனார். ஆனால் தன் காலத்துக்கு பிற்பட்டு இப்ப 1000 வருஷம் கழிச்சு வாழக்கூடிய நமக்கும் சேர்த்து வைத்து ரங்கநாதனிடத்தில் மோட்சத்தை வாங்கி வச்சுட்டு போனார் ராமானுஜர். ராமனாவது தன் காலத்தவர்களுக்கு மட்டும் கொடுத்தார். ஆனா இன்னி வரைக்கும் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ, ஒரு ஆச்சாரிடத்துல போறோம், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம். காலத்திரையேபி கரணத்திரைய நிர்மிதாதி பாபக்கிரியச்ச சரணம் பகவத் க்ஷமைவ சாச்சத்வயைவ கமலா ரமணேர்த்திதாயத் க்ஷேம சயேவகி யதீந்திர பவஸ்ருதானாம். இது மணவாள மாமனுடைய எதிராஜ விம்சத்தியில் அழகான ஸ்லோகம். முக்காலத்திலும் முக்கரணங்களிலாலும் 3 வித பாபங்களை செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த எல்லா பாபத்துக்கும் ஒரே பிராயசித்தம், பகவான் திருவடிகளில் சரணாகதி. அந்த பொறுமை, அந்த பெருமாள் பொறுத்தாரே வழி இதெல்லாம் போகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் ஆச்சரியம் பாரும் ராமானுஜரே, அந்த சரணாகதியை கூட பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தில் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து ஏக சிம்ஹாசனத்தில் சேர்த்தியில் எழுந்தருளி இருக்கும் போது நீர் சரணாகதி பண்ணிடுறாமே. அப்ப என்ன வேணும்னு பெருமான் கேட்கார். அடியேனுக்கு மோட்சம் வேணும்னு சொன்னீராம். மேலும் வேணுமான்னு கேட்கார். என்னோட சம்பந்தப்பட்ட வரப்போற சிஷ்யர்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னு வேண்டினீராமே. அந்த ஒரு வார்த்தையை நம்பித்தான் இது வரைக்கும் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நத்தாதை சொம்புதல்வர் தம்மதன்னோ தாயமுறைதான் என்ன ஆர்த்தி பிரபந்தத்தினுடைய கடைசியா சாதிக்கிறார். நல்ல தந்தை, பிள்ளை ரொம்ப நல்லவன், வாரிசு சான்றிதழ் வாழ்ந்தா தந்தை போன உடனே சொத்தத்தையும் கொடுத்துருவாடு. நன்னா வீடு வாசெல்லாம் வாங்கி வச்சிருக்கார், வங்கி கணக்குல நிறைய போட்டெல்லாம் வச்சிருக்கார், இப்போ நகநட்டெல்லாம் வச்சிருக்கார். உடனே தந்தை பரம வச்சிட்டார். போன உடனே கேட்பா அரசாங்கத்துல போய் யார் யார் வாரிசு சான்றிதழ் கொண்டா. உடனே போய் கேட்க அம்மா இருக்கா, நான் இருக்கேன், தங்கை இருக்கா, அக்கா இருக்கா, ஏதோ போய் சொல்றான். சொன்ன உடனே அவர் வாரிசு சான்றிதழ் கொடுத்தாச்சு. அதை ஒன்று வாங்கணும். அதை வாங்காம போய் கேட்டாலும் ஒரு சொத்தும் கிடைக்காது. அந்த சான்றிதழ் வாங்கினுட்டு போய் கேட்டான்னா எல்லாமே கொடுத்துட போறா. அதே மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தந்தையா இருக்கக்கூடியவர் ராமானுஜர். அவர் சொத்து வாங்கி வைக்கிறா போலே நம்பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணி எனக்கு கொடு, என் சம்பந்திகள் அடைவிலும் கொடு, இனி வரப்போற எல்லாருக்கும் கொடுன்னு பிரார்த்தித்தார்.
கொடுத்தோம் கொடுத்தோம் கொடுத்தோம்னு பெருமாளும் ஒத்துக்கொண்டு விட்டார். இப்ப நாம இருக்கோம். நாம ஒரு ஆச்சாரியனை பற்றி சங்கச்சக்கர பூரி ஒத்திக்கொண்டு திருமந்திரத்வயன் சரமஸ்லோகத்தை பெற்றுட்டு அந்த ஆச்சாரியன் ராமானுஜ சம்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டார். இப்ப கொடுத்த பிற்பாடு அவர் புறப்பட்டு போயிட்டாரு. ராமானுஜர் இல்லையே, அவர் கிளம்பிட்டார். 1000 வருஷம் ஆகுது. இப்ப நமக்கு ஒரே ஒரு வாரிசு சான்றிதழ் வேணும். அது இருந்துட்டா போய் சொல்லி வாழ்ந்துடலாம். பெருமாள் அந்த சான்றிதழ் கேட்கிறோம் இல்லையோ, அவருக்கு அவருடைய தொடர்புடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லிட்டேன். நீ அந்த சிஷ்யங்கிறதுக்கு சான்று ஏதாவது ஒன்று இருந்தா தானே அவரால் கொடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆச்சாரியனை பற்றி சம்ஸ்காரம் பண்ணிட்டு இதோ இருக்கு பாரு சான்று, நான் எங்கேயும் போய் வாங்கிட்டெல்லாம் வர வேண்டாம், தோளை காட்டினா போருமோ இல்லையோ, தோளை காமிச்சோம்னா ராமானுஜ சம்பந்திங்கிறது தெரிஞ்சு போடும்னால் அப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி இந்த பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணுவது இருந்துதா இல்லையா? அவரை தான் புதுசா கண்டுபிடிச்சிட்டாரா? அப்ப அதுக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள்லாம் பண்ணதே இல்லையானால் ஏன் ராமானுஜரே பெரிய நம்பிகள்கிட்ட பண்ணிட்டவர் தானே. அதை போல பெரிய நம்பிகள் ஆளவந்தார்கிட்ட பண்ணிட்டவர் தானே. ஆளவந்தார் மணக்கால் நம்பிகள்கிட்ட பண்ணிட்டவர் தானே. மணக்கால் நம்பிகள் உய்யக்கொண்டார்கிட்ட பண்ணிட்டவர் தானே. உய்யக்கொண்டார்கள் நாதமுனிகள்கிட்ட பண்ணிட்டவர் தானே. ஒருத்தர்கிட்ட பண்ணிட்டு இருக்காடோ இல்லையோ. அதனால ராமானுஜருடைய காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கு. இது எவ்வளவு பழசு. கண்ணன் தன் ஊர்ல இருந்து துவாரகையிலேருந்து எங்கேயோ வெளியூர் பிரயாணமா போறார். அப்ப துவாரபாலகர்கள் வாசல்ல நிற்கிறா. அவ கேட்கிறா, நீர் போயிட்டு வர்ற வரைக்கும் யாரார் உள்ள வந்தா உட்காத்தி வைக்கணும், யாரார் வந்தா உள்ளே விடக்கூடாது அப்படின்னு கேட்கிறார்கள். அது கண்ணன் பதில் சொல்றார். சக்கராங்கிதாக பிரவேஷ்டவ்யாக யாவதாகமனம் மம நாமுத்ரிதாக பிரவேஷ்டவ்யாக யாவதாகமனம் மக. இந்த முத்திரை யாராரு போட்டுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாரையும் உள்ள விட்டுடாதே, இங்க உட்காத்தி வை. யார் அதெல்லாம் போட்டு இருக்காளோ உள்ள வந்து உட்காத்துவி அப்படின்னு ரெண்டுத்துக்கும் வழி சொல்லிட்டு போறார் கண்ணன். அதனால எல்லாரும் புரிஞ்சுட்டாப்போ அந்த சம்பந்தம் இருந்து திரு இலச்சினை தொலங்க நின்னோம் என்னால் என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒத்தி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியின் திருக்குறிப்பேன்னு பெரியாழ்வாருடைய பாசம். அதைத்தான் தீயிற்குலையின்ன செஞ்சுடராடி திகழ்திரி சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடி ஆட்சியும் பெரியாழ்வார் சாதித்தார் இல்லையோ. அந்த சங்க சக்கர லாஞ்சனம் ரொம்ப முக்கியம். ராமனும் மோட்சம் கொடுத்தார், ராமானுஜரும் கொடுத்தார். ராமன் தன் காலத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார், ராமானுஜர் பிற்காலத்தவர்களுக்கும் சேர்த்து கொடுத்திருக்கார். இன்னும் பல பார்க்கலாம். ராமனுக்கு 5 இடம், ராமானுஜருக்கு 5 இடம். சுலபமா ஞாபகம் வச்சுங்க. அவதரித்தது பிறந்தது அயோத்தியா, கல்யாணம் பண்ணது ஜனகபுரியில போய் பெரிய மிथिला தேசத்துல பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் காட்டுக்கு புறப்படச்சே முக்கியமான தங்கி இருந்தது சித்திரக்கூட்டம். அங்கிருந்து போய் முக்கியமா தங்கினது பஞ்சவட்டி, அங்கதான் சீதையை தொலைத்தார். அதுக்கப்புறம் விபீஷண சரணாகதி ஏற்றுக்கொண்டது சேது சமுத்திர கரை. அப்ப 5 இடம். இந்த 5 இடமும் ராமனுக்கு ரொம்ப முக்கியமான இடமா? அயோத்தியா, ஜனகபுரி, சித்திரக்கூட்டம், பஞ்சவட்டி, சேது என்பது திருப்புல்லாணி 5 இடம் நம்ம சொல்றோம். அங்கதான் சரணாகதி பண்ணி சமுத்திரராஜன் வழிவிட மாட்டேன்னு சொல்லி அப்புறம் வழிவிட்டு ராமன் போய் சண்டை போட்டு திரும்பி வந்தார் இல்லையோ. அதே போல இப்ப ராமானுஜருக்கு 5 இடம் இருக்கோ. அவதாரம் ஸ்ரீபெரும்புதூர், வளர்ந்தது காஞ்சிபுரம், புகுந்த வீடு ஸ்ரீரங்கம், உபதேசிக்க போனது திருக்கோட்டியூர், 12 வருஷம் தங்கியிருந்து கைங்கரமானது திருநாராயணபுரம். 5 இடம். அப்ப இவருக்கு 5 இடங்கள், அவருக்கு முக்கியமா 5 இடங்கள். இப்ப ராமனும் ராமானுஜரும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் இல்லையோ. இவருக்கும் கூட தம்பிகள் இருந்திருக்கா 2 பேர். ராமனுக்கு இருந்தது லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் 3 பேரும் இல்லையோ. அதே மாதிரிதான் ராமானுஜரிடத்திலையும் ஒருத்தர் எம்பார் அடுத்து வந்த குழந்தையாகவே தனக்கு அடுத்த வாரிசாக வச்சுட்டான். அது கூரத்தாழ்வான் முதலியாண்டான் 2 தம்பிகளை போல இருந்தார்கள். அப்ப பல இடங்களிலும் ஒற்றுமை பார்த்திருக்கோம். இது ராமனுக்கும் ராமானுஜருக்கு இருக்கிறது. எல்லாம் ஒற்றுமை எல்லாம் இருக்கட்டும். ஆனா உண்மையில யார் ராமானுஜர்? லக்ஷ்மணன்னா. ஆதிசேஷன் முதல் யுகம், முதல் அவதாரம். 2வது யுகம் லக்ஷ்மணனா பிறந்தார். 3வது யுகத்துல பலராமனா பிறந்தார். அப்புறம் கலவு ராமானுஜஸ்ததா. 4வது யுகத்துல ராமானுஜரை அவதரிச்சிட்டார். அப்ப லக்ஷ்மணன் தானே ராமானுஜர் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மை. கைங்கரியத்தில் லக்ஷ்மணனை போல செஞ்சிருக்கிறதுனால ராமானுஜர் லக்ஷ்மணன் தான். ஆனா இப்ப நான் சொல்ல வந்தது பல விஷயங்களில் ராமனுடைய குணத்தோட ஒத்து போகிறார் அப்படிங்கிற விஷயம் இப்ப பார்த்துட்டோம். ஆனா அதை விட யார் ஒத்து போவார் தெரியுமோ? கண்ணனே தானே ராமானுஜரை அவதரிச்சார். ராமானுஜர் முக்கியமா வெளிப்படுத்தினதே தன் அடியார்களுக்கு தான் மெய்யனாக இருக்கிறார். இந்த குணத்தை எங்கேருந்து தெரிஞ்சின்றார்? கண்ணனிடத்திலேருந்து தெரிஞ்சின்றார். பழமையேறும் தேசம்
आचार्यदेवो भव विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ